வள்ளுவரே, வழக்கமாக என் வலிமை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பொதுவாக பேசுகிறத கேட்டிருக்கோம். உண்மையிலேயே மிகச்சிறந்த வலிமை எது? அதுவா அப்பனே, எப்படி வறுமையிலேயே மோசமான வறுமை வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்காமல் விடுறதோ அது மாதிரி வலிமையிலேயே மிகச்சிறந்த வலிமை அறியாமையால் பிற நமக்கு செய்த தீங்குகளை பொறுத்து மன்னித்து விடுவதுதான். நல்ல கவனி, அவனை பழிக்கு பழி வாங்கிறது வலிமை இல்லை, மாறாக நம்மிடம் அவனை பழி வாங்கும் வலிமை இருந்தும் அவனை மன்னித்து பொறுத்து போவதே சிறந்த வலிமை. இதைத்தான் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறையின பொறையுடைமை அதிகாரத்தில் 153வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. எப்படி வசதி இருந்தும் விருந்தினர்களை உபசரிக்காது வறுமையில் வறுமையோ அது மாதிரி வலிமை இருந்தும் அறியாமையால் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் வலிமையிலே மிகச்சிறந்த வலிமைன்னு தெளிவாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.